யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னார். அது தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மறுபிறப்பு என்றால் என்ன, மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக பார்க்க வேண்டியது அவசியம். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மறுபிறப்பு அடையவில்லை என்றால் மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதை தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் மறுபிறப்பை குறித்து நாம் அறிந்திருத்தலும், நாம் மறுபிறப்பு அடைந்த நபர்களாக காணப்படுவது மிக அவசியம். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தும் நாம் மறுபிறப்பு அடையாமல் நரகத்திற்கு செல்வோமானால் அதே போல ஒரு பரிதாபமான காரியம் என்னவாக இருக்க முடியும்? இதை நான் உங்களுக்கு எசேக்கியேல் 36ஆவது அதிகாரம் 26வது வசனத்தின் மூலமாக பேசும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. இந்த வசனத்தை கூறியவர் யார் என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் இதை சொல்லியிருக்கிறார். இந்த வசனமானது எந்த சூழ்நிலையில் கூறப்பட்டது? இஸ்ரவேலர் பாவத்தில் அடிமைகளாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விக்கிரக ஆராதனையை அவர்கள் பின்பற்றினார்கள். தேவனை விட்டு தூரமாய் விலகி போயிருந்தார்கள். அதனால் தேவன் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போன நிமித்தம் சிறையாக்கப்பட்டார்கள். பாபிலோன் தேசத்திற்கு சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அவருடைய உண்மையான பிரச்சனை என்னவென்றால், வெளிப்பிரகாரமான ஒரு சூழ்நிலை அல்ல, அவருடைய இருதயமே உண்மையான பிரச்சனை. அவருடைய இருதயத்தில் தேவனை விட்டு தூரமாய் விலகி இருந்தார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இருதயத்தில் தூரமாக ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம். இங்கே பார்க்கிற இந்த புதிய இருதயம் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த புதிய இருதயம் என்றால் என்ன? இந்த புதிய இருதயம், பழைய இருதயம், இதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த புதிய இருதயம் என்பது புதிய வாஞ்சைகளை கொண்ட ஒன்று, புதிய சிந்தனைகளை கொண்ட ஒன்று, புதிய ஆவிக்குரிய உணர்வுகளை கொண்ட ஒன்று, தேவனை நேசிக்கும்படியான ஒன்று என்பதை குறித்து இது சொல்லுகிறது. பழைய இருதயம் என்று பாவத்தின் அடிமைத்தனத்தில் பாவத்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற நிலையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த புதிய இருதயம் என்று சொல்லப்படுகிற காரியமானது வெளிப்பிரகாரமான ஒரு மனமாற்றம் அல்ல, இது உள்ளான இருதயத்தின் மாற்றம். இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இருதயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இருதயம் என்பது என்ன? நம்முடைய ஆன்மாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. இது உணர்ச்சிகள் மட்டுமல்ல, மனிதன் உள்ளார்ந்த ஒரு மையத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. அதாவது சித்தம், ஆசைகள், விருப்பங்கள், அன்புகள், சிந்தனைகள், ஆன்மீக நிலைகள், இவைகளை குறித்து பேசும்படியான ஒன்றாக இருக்கிறது. இந்த 5வது கேள்வி என்னவென்றால், மனிதனின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மனிதனின் மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவமுள்ள இருதயம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:19 சொல்லியிருக்கிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகின்றன. 6வது கேள்விக்கு நாம் வருவோம். ஏன் மனிதனுக்கு புதிய இருதயம் தேவை? இந்த மனுஷனுக்கு ஏன் தேவை? இந்த பாவமுள்ள இருதயத்தோடு வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்பந்தமானதும் நித்திய ஆக்கினைக்குட்பட்டதுமாக இருக்கிறது. இது தேவனை நேசிக்காது, பரிசுத்தத்தை விரும்பாது, பாவத்தை மட்டுமே நேசிக்கும், தேவனுக்கு எதிராக
கலகம் பண்ணும், எதிர்த்து நிற்கும். ஆகவே மனிதனுக்கு வெறும் நல்ல வெளியான பழக்கங்கள் போதாது. அவனுக்கு புதிய தன்மை, புதிய இருதயம், புதிய ஆத்துமா தேவையாக இருக்கிறது. இந்த 7வது கேள்வியில் புதிய என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புதிதாக உருவாக்கப்பட்ட என்று சொல்லலாம், மாற்றப்பட்ட, முற்றிலும் வேறுபட்ட என்று சொல்லலாம். அவ்விதமான ஒரு இயல்பை இது குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த புதிய இருதயம் பெற்றவனின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என்று பார்க்கும் பொழுது, முன்பு பாவம் அவனுக்கு இனிமையானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் பாவத்தை வெறுக்கிறவனாக இருக்கிறான். முன்பு ஜெபம் ஒரு சுமையாக, பாரமாக, கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஜெபம் அவனுக்கு உயிராக இருக்கிறது. முன்பு கிறிஸ்து ஒரு சாதாரணமாக தோன்றப்பட்டவராக காணப்பட்டார். ஆனால் இப்பொழுது அவர் ஆண்டவராக, பொக்கிஷமாக இருக்கிறார். முன்பு அவனுக்கு ஆண்டுடைய வார்த்தையின் மேல் ஆர்வம் இல்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஒரு ஆர்வம். இந்த புதிய ஆவி என்றால் என்ன? இது தேவன் மனிதனுக்குள் கொடுக்கிற, உண்டாக்குகிற ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனை நாடும் ஒரு உள்ளமாக இருக்கிறது. பரிசுத்தத்திற்கான ஒரு தாகத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. பாவத்தை கொண்ட ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயமாக இது காணப்படுகிறது. 10வது கேள்வியாக, இந்த கல்லான இருதயம் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன்றார். இந்த கல்லான இருதயம் என்பது பாவத்தை ஒரு சாதாரணமாக காணுகிற ஒரு இருதயம். தேவனுடைய வார்த்தையினால் அது எந்த விதத்திலும் அசையாது. நரகத்தை பற்றி கேட்டாலும் கூட அது பயப்படாது. சிலுவை பற்றி கேட்டாலும் அது உருகாது. இது ஒரு கல்லான இருதயத்தின் நிலை. எந்த விதத்திலும் ஒரு பாவ உணர்வை கொண்டதாக இருக்காது. அடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார்ல. இந்த சதையான இருதயம் என்றால் என்ன? மென்மையான, உயிருள்ள, தேவனுக்கு பதிலளிக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அது குறிக்கிறது. நீதியை நேசிக்கிற, சத்தியத்தை நேசிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது. இந்த சதையான இருதயத்தின் அடையாளங்கள் என்ன? ஒருவேளை ஒரு மனிதன் அந்த சதையான இருதயத்தை பெற்றிருந்தால் அந்த இருதயம் பாவத்திற்காக துக்கப்படும். பாவம் செய்யும் பொழுது பாவத்தை செய்த பாவனுக்கு துக்கப்படும். கிறிஸ்துவை நேசிக்கும், வேதத்தை விரும்பும், ஜெபத்தை தேடும், பரிசுத்த வாழ்க்கைக்காக அது இயங்கும். அடுத்தது, இந்த மாற்றத்தை யார் செய்யக்கூடும்? மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. தேவன் மாத்திரமே ஒரு மனிதனை செய்ய முடியும். இந்த வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை, நான் கொடுப்பேன், நான் வைப்பேன், நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது தேவன் ஒரு மனிதனில் இந்த புதிய பிறப்பை செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ரட்சிப்பு என்பது மனித முயற்சியால் அல்ல, தேவனுடைய கிருபையினால், அவருடைய செயல்பாட்டால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. இந்த வசனம் மறுபிறப்பை பற்றி பேசுகிறதா? ஆம், இது ஆவிக்குரிய மறுபிறப்பை பற்றி பேசுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3:3. இந்த புதிய இருதயம் பெற்றவன் பாவமில்லாதவனாகவே ஆகிவிடுவானா? இல்லை. ஆனால் அவன் பாவத்தோடு போராட ஆரம்பிப்பான். பாவத்தை இனிமேலுமாக நேசிக்க மாட்டான். பரிசுத்தத்தை அவன் விரும்புவான். பாவத்தோடு கூட போராடுவது ஏன் நல்ல அடையாளம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்பீர்களானால், இந்த மரித்த இருதயம், ஆத்துமாவில் மரித்து போன இருதயம் பாவத்தோடு போராடு. ஆனால் உயிருள்ள புதிய இருதயம் பாவத்திற்கு எதிராக போராடும். இந்த போராட்டமே ஆவிக்குரிய உயிரின் அடையாளமாக இருக்கிறது. இந்த வசனம் புதிய உடன்படிக்கையோடு எப்படி தொடர்புடையது என்று கேட்பீர்களானால், அங்கு எரேமியா 31:34 கூறப்படும் புதிய உடன்படிக்கையோடு கூட இந்த வசனம் தொடர்புடையதாக இருக்கிறது. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும்
யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவளில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதாவது தேவன் வெறும் பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, உள்ளார்ந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்பர்ஜன் இந்த வசனத்தை எப்படி விளக்கினார் என்று பார்க்கும் பொழுது, ஸ்பர்ஜன் பழைய மனிதனை சீர்படுத்துவதில்லை, சீரமைப்பதில்லை, புதிய மனிதனை உருவாக்குகிறார். அவர் கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு புதிய இருதயத்தை வைக்கிறார். மரித்த பாவியை உயிர்ப்பிக்கிறார். 20வது கேள்வியானது, இந்த வசனம் நமக்கு என்ன கேள்விகளை எழுப்புகிறது? என்னிடம் நாம் சிந்திக்க வேண்டிய சில காரியங்களை எழுப்புகிறது. என்னிடம் புதிய இருதயம் இருக்கிறதா? நான் உண்மையாக கிறிஸ்துவை நேசிக்கிறேனா? நான் பாவத்திற்காக துக்கப்படுகிறேனா? என்னுள் ஆவிக்குரிய உயிர் இருக்கிறதா? நான் வெளிப்புற மதத்தில் மட்டுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லது உள்ளான இருதயத்தின் மாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த வசனத்தின் மைய செய்தி என்ன? இந்த மறுபிறப்பின் மைய செய்தி என்ன? மனிதனை உண்மையாக மாற்றுவது தேவன் மட்டுமே. மனித முயற்சியினால் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் மட்டுமே கல்லான இருதயத்தை எடுத்துவிட முடியும், புதிய இருதயத்தை கொடுக்க முடியும், மரித்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்க முடியும், பாவியை பரிசுத்தவானாக மாற்ற முடியும். அருமையான நண்பரே, நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீர் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தினை காண முடியாது. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மறுபிறப்படைய செய்யும், மறுபிறப்பு எனக்கு தாரும், புதிய இருதயத்தை தாரும், புதிய ஆவியை தந்து என்னை வழிநடத்தும் என்று உன்னை தாழ்த்தும் பொழுது, உன்னுடைய உண்மையான வீழ்ந்து போன ஆவிக்குரிய நிலையை ஒத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து தமது புதிய ஆவியை வைத்து உன்னை வழிநடத்துவார். நீ ஒரு மறுபிறப்படைந்த நபராக வாழுவாய். நீ பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மகனாய் காணப்படுவாய். கர்த்தர் மட்டுமே உன் வாழ்க்கையில் இந்த புதிய காரியத்தை செய்ய முடியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்குன்பாக உன்னை தாழ்த்து. நீ ஒரு நாளும் வெறுமையாய் போய்விட மாட்டாய். கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய வாஞ்சைகளை கொடுத்து ஜெபத்தை உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொள்ளும்படியான அந்த கிருபையையும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நிச்சயமாக உனக்கு விதமான காரியங்களை செய்வார். நன்றி.